Hello everyone. இந்த வீடியோல pgtrb education subjectல இருந்து Universalisation of Elementary Education UEE டாபிக் பத்தி டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. இந்த Universalisation of Elementary Education இதோட மெயின் எய்ம் என்னன்னா 6 to 14 years 6 முதல் 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எலிமெண்டரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட மெயின் எய்மா இருக்கு. இந்த 6 to 14 வயசுல குழந்தைங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ளது தான் நம்ம எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்றோம். யூனிவர்சலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை மென்ஷன் பண்றோம்னா எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்களோட கேஸ்ட், கம்யூனிட்டி, ரிலீஜியன், ஜெண்டர் எதையுமே பேஸ் பண்ணாம எதையுமே எந்த பாகுபாடுமே காட்டாம அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றத தான் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன்ல 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த 3 ஸ்டேஜஸ் என்னன்னா ப்ரொவிஷன், என்ரோல்மெண்ட் அண்ட் ரிட்டென்ஷன். யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ப்ரொவிஷன், யூனிவர்சலைசேஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட் அண்ட் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ரிட்டென்ஷன். இதுதான் இந்த UEE-ல உள்ள 3 ஸ்டேஜஸ். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரொவிஷன் எதை மென்ஷன் பண்றாங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்கூல் அவங்க வீட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்குள்ள இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு தனித்தனி டாய்லெட்ஸ், அதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ப்ரொவிஷன் அப்படின்றதுல கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ரோல்மெண்ட். இதுல 6 to 14 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களை கம்பல்சரி ஸ்கூல்ல சேர்த்திருக்கணும். ஸோ இதுக்கு ஏதாச்சும் கம்பல்சரி லா மேக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் பேரண்ட்ஸை அவங்களோட சில்ட்ரனை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காண்டி அவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரி ஏதாச்சும் இன்சென்டிவ்ஸ் இல்ல ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்து பேரண்ட்ஸை என்கரேஜ் பண்ற மாதிரி பண்ணலாம். இதை தான் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்க 6 to 14 இயர்ஸ்ல கண்டிப்பா ஸ்கூல்ல சேர்ந்திருக்கணும். தேர்ட் ஸ்டேஜ் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ரிட்டென்ஷன். இதுல என்ரோல் ஆன எல்லா குழந்தைகளுமே டில் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டினியூஸா ஸ்கூலுக்கு வர்றாங்களா அப்படின்றத ரெகுலரா செக் பண்ணிட்டே இருப்பாங்க. பிகாஸ் இப்போ புவர் ஃபேமிலில இருந்து வர குழந்தைங்களோ இல்ல பேரண்ட் சப்போர்ட் இல்லாம படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல தேவையான என்விரான்மெண்ட் இல்லாம நிறைய குழந்தைங்க எஜுகேஷனை குவிட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாம அந்த குழந்தைங்க 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களோட எலிமெண்டரி எஜுகேஷனை மஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அதை செக் பண்றதுக்காண்டி இருக்கிறது தான் இந்த யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ரிட்டென்ஷன் அப்படின்றது. ஸோ 3 ஸ்டேஜஸ் ஆஃப் UEE என்னென்னு பார்த்தோன்னா ப்ரொவிஷன், என்ரோல்மெண்ட் அண்ட் ரிட்டென்ஷன். இந்த யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷனுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன லா இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 21A ரைட் டு எஜுகேஷன். இதுல 6 to 14 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டிகல் 21A எதுல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2002ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதாவது 86வது சட்ட திருத்தம் 2002ல தான் இந்த ஆர்டிகல் 21A இது எஜுகேஷன் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அண்ட் இதுபடி 6 to 14 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கிடைக்கணும். இந்த ஆர்டிகல் 21A படி எஜுகேஷன் ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்றாங்கன்னா எஜுகேஷனோட குவாலிட்டியை அதிகமாக்குறதுக்கு தான். ஆர்டிகல் 21A ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை எப்போ எனாக்ட் பண்ணுறாங்கன்னா 2009ல. அண்ட் இதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வராங்கன்னா April 1, 2010ல தான் இது நடைமுறைக்கு வருது. இதோட மெயின் எய்ம் அட்டெண்டன்ஸ் அண்ட் அட்மிஷன். அதாவது ஸ்கூலில் குழந்தைங்க சேர்க்கணும். அண்ட் அந்த குழந்தைங்க சேர்ந்தவங்க கரெக்டாக ரெகுலராக ஸ்கூலில் அட்டென்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத அட்டெண்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். இது இதோட ஒரு மெயின் ஃபார்மாக இருக்குது. RT ஆக்ட் 2009 படி ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ரேஷியோ பார்த்தோன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர் பிரைமரி ஸ்கூலில் இருக்கணும். அதே மாதிரி 35 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர் அப்பர் பிரைமரி ஸ்கூல்ஸில் இருக்கணும். RT ஆக்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் உள்ளடக்கிய கல்வியை ப்ரமோட் பண்ணுது. பிகாஸ் இதுல சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அந்த மாதிரி லைக் பிசிக்கலி ஹேண்டிகேப்ட், அதுக்கு பிறகு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள், அந்த மாதிரி எல்லா பீப்புளுக்குமே ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கண்டிப்பா கிடைக்கணும். கேஸ்ட் பேஸ் பண்ணியோ ரிலிஜியன் பேஸ் பண்ணியோ அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்காம இருக்கக்கூடாது. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்றது எல்லா குழந்தைங்களுக்குமே கிடைக்கணும். இது ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த RT ஆக்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணுது. RT ஆக்ட்ல நோ டீடென்ஷன் பாலிசியும் இருக்கு. விச் மீன்ஸ் என்னன்னா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த ஒரு பப்ளிக் போர்டு எக்ஸாம்ஸுமே இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அவங்க பாஸ் ஆகி படிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த நோ டீடென்ஷன் பாலிசியை இந்த ஆக்ட்ல வச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிஐ ஆக்ட் படி ஸ்கூல்ஸ்ல வந்து சிசிஇ கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் ரெக்கார்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க எஜுகேஷன் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக எவாலுவேட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த சிசிஇ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸில் உள்ள மினிமம் ஹார் வந்து இந்த ஆர்டிஐ ஆக்ட் படி எவ்வளோ இருக்கணும்னா 4.5 hours வந்து ஸ்கூல்ஸ் வந்து ரெகுலராக வந்து கிளாஸஸ் வந்து ஸ்கூல்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிடில் ஸ்கூலில் எஸ்பெஷலி வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல வந்து 6 days 6 hours 10 minutes வந்து கிளாஸ் ரூம் வந்து நடத்தணும் அப்படின்ட்டு வந்து இருக்கு இந்த ஆர்டிஐ ஆக்ட் படி. இப்போ மினிமம் ஹார்ஃபர்ட் ஸ்கூல் வந்து எவ்வளவு 4.5 மணி நேரம் 4.5 hours. அண்ட் வந்து மிடில் ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்க்கு வந்து வாரத்தில் 6 days கிளாஸ் நடக்கணும். 6 hours 10 minutes வந்து எவ்ரிடே நடக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 51AK இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதாவது வந்து இந்தியாவில் இருக்கிற எவ்ரி பேரண்ட் அண்ட் கார்டியன் என்ன பண்ணணும்னா வந்து அவங்களோட சைல்டுக்கு வந்து கண்டிப்பா 6 to 14 years இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தே ஷுட் ப்ரொவைட் எலிமெண்டரி எஜுகேஷன். ஸோ ஆர்டிகல் 51AK அப்படின்றது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி அடிப்படை கடமை. ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனுமே வந்து இதை ஃபாலோ பண்ணணும். இந்த ஆர்டிகல் 51AK ஆல்சோ வந்து நம்மளோட 86th அமெண்ட்மெண்ட் 2002ல வந்து ஒரு பார்ட் தான். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 45 இதுவும் வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். அதாவது வந்து 6 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து இந்த ஆர்டிகல் 45 வந்து சொல்லுது. இந்த ஆர்டிகல் 45 வந்து 1950ல ஃபர்ஸ்ட் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை வந்து வெளியிடும் போது என்ன சொன்னாங்கன்னா இந்த ஆர்டிகல் 45 அப்படின்றது வந்து 14 years வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு வித்தின் 10 yearsல வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஆர்டிகல் 45 கொண்டு வந்தாங்க. பட் வந்து இந்த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல வந்து ஆர்டிகல் 21A ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 14 years வரைக்கும் கண்டிப்பா கொடுக்கணும்னு அந்த ஆக்ட்ல கொண்டு வந்ததுனால இந்த ஆர்டிகல் 45 வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் வந்து மஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து மாற்றி எழுதிட்டாங்க. இந்த யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷனுக்கு இந்தியாவில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் 1964. கோத்தாரி கமிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க 1964 to 66ல. இந்தியாவில் வந்து யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படின்ற ஒன்றை வந்து ஸ்ட்ராங்கா அவங்க வந்து அட்வொகேட் பண்றாங்க. அண்ட் இதுபடி வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து 14 years வரைக்கும் உள்ள சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கோத்தாரி கமிஷனோட இந்த ரிப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1968ல வந்து அதிக இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. லைக் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்பிஇ நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1968மே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து 1974ல கொண்டு வந்த நேஷனல் பாலிசி ஃபார் சில்ட்ரன். இதுலயுமே வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பிசிக்கல் மென்டல் அண்ட் சோஷியலா வந்து எல்லா டெவலப்மெண்ட்டுமே இருக்கணும் அப்படின்றது ஆஸ்பெக்ட்ல வந்து இதை கொண்டு வராங்க. இதோட கீ ஆஸ்பெக்ட் என்னன்னா வந்து 14 years வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான். அண்ட் வந்து இந்த நேஷனல் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 1974க்கு கீழே வந்து நேஷனல் சில்ட்ரன்ஸ் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் இதோட டியூட்டி என்னன்னா வந்து இந்தியாவில் நடக்கிற எல்லா அந்த சில்ட்ரன் பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்றது தான். இந்த 1974 பாலிசி வந்து இந்தியாவில் வந்து லைக் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஐசிடிஎஸ் அதுக்கப்புறம் சர்வ சிக்ஷா அபியான் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வரதுக்கு இது வந்து ஒரு பேசிக்காக வந்து இருந்திருக்கு. அண்ட் இந்த 1974 பாலிசி வந்து யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படின்றத ஒன்றை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு, ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா சில்ட்ரனுக்குமே தேவையான சர்வீஸையுமே வந்து இந்த 1974 பாலிசி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் 1992 இது வந்து எதுக்காண்டி கொண்டு வராங்கன்னா நம்ம என்பிஇ நேஷனல் பாலிசி ஆன் சில்ட்ரன் 1986 இருக்குல்ல அந்த பாலிசியில் உள்ள நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணி இன்னும் அடிஷனாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்து இன்ட்ரோ பண்ணது தான் இந்த ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் POA 1992. ஸோ இந்த பேசிக்காக ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் 1992 அப்படின்றது வந்து என்பிஇ 1986ல் உள்ள நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாலிசிஸ் அதை எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் வந்து இந்த ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் 1992.
வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்ற ப்ரோக்ராமை தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த NFE ப்ரோக்ராம் இது வந்து சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து 1974 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட எய்ம் என்னன்னா வந்து ஸ்கூல் போய் எஜுகேஷன் கற்றுக்காமல் இருப்பாங்க, இல்லை வந்து ட்ராப் அவுட் ஆயிருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் வந்து இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன். இதோட மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு லேர்னர் சென்டர்ட் அப்ரோச் உள்ளதாக இருக்கும். அண்ட் வந்து இதில் வந்து டீச்சிங்கை விட லேர்னிங்க்கு தான் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு. இதையும் 1987 தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். இதுபடி வந்து ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு ஸ்கூல் வந்து இருக்கணும். இதோட மெயின் காம்பனன்ட் என்னெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 பெரிய லார்ஜ் கிளாஸ் ரூம்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்கூல்ல வந்து 2 டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அண்ட் தேவையான லேர்னிங் டீச்சிங் மெட்டீரியல் எல்லாமே இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு வந்து ஒரு செப்பரேட்டான டாய்லெட்ஸ் வந்து ஸ்கூல்ஸ்ல இருக்கணும் அப்படின்றது தான் இதோட பேசிக்கான காம்பனன்ட். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம். இதை வந்து 1993 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட மெயின் எய்ம் என்னன்னா வந்து யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படின்றத வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணதான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம். அண்ட் இதுல வந்து ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் வந்து பிரைமரி எஜுகேஷன் லெவலில் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா வந்து பிரைமரி எஜுகேஷன்ல டிராப் அவுட் ரேட்டை வந்து லெஸ் தென் 10% ஆக்கணும் அப்படின்றது. ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கிற குழந்தைங்களோட டிராப் அவுட் ரேஷியோ வந்து லெஸ் தேன் 5% ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து இதோட இன்னொரு அப்ஜெக்டிவா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிக்ஷகர்மி ப்ராஜெக்ட். இதை வந்து ராஜஸ்தான்ல 1987 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. இதுபடி வந்து ரெகுலர் டீச்சர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த லோக்கல் ஏரியாஸ்ல உள்ள கொஞ்சம் எஜுகேட்டடான பர்சனை வந்து டீச்சரா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா வந்து யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். அதுக்கு பிறகு வந்து எஜுகேஷன்ல குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி பிரைமரி எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டியும் டிராப் அவுட் ரேட்டை வந்து செக் பண்ணி அதுல வந்து லெஸ் பண்றதுக்காண்டியும் தான் வந்து இந்த சிக்ஷகர்மி ப்ராஜெக்டை வந்து கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து சர்வ சிக்ஷா அபியான் 2001 to 2002. இதுபடி வந்து லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க. இதோட மெயினான அப்ஜெக்டிவ் என்னன்னா வந்து 2010 வந்து எல்லா சில்ட்ரனுமே வந்து கண்டிப்பா எலிமெண்டரி எஜுகேஷன் 8 years ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு தான். எந்த ஒரு ஜெண்டர் டிஸ்பாரிட்டியும் இல்லாம சோசியலா எந்த ஒரு டிஃபரன்ஸுமே காமிக்காம 2007 வந்து எல்லா சில்ட்ரனுமே வந்து பிரைமரி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்ட் வந்து 2010 வந்து எல்லா சில்ட்ரனுமே வந்து எலிமெண்டரி எஜுகேஷனை வந்து அச்சீவ் பண்ணிருக்கணும் அப்படின்றது வந்து இந்த சர்வ சிக்ஷா அபியானோட ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவா வந்து இருக்கு. ஸோ யூனிவர்சல் ரீடென்ஷன் பை 2010 அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இந்த SSAக்கு கீழே வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றாங்க. நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலிமெண்டரி லெவல் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கு கீழே வந்து எல்லா கேர்ள்ஸுமே வந்து எலிமெண்டரி எஜுகேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. அண்ட் வந்து இந்த SSA அப்படின்றது வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷனையுமே வந்து ப்ரொமோட் பண்ணுது. எந்த ஒரு டிஸ்பாரிட்டியும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே காமிக்காம எல்லா சில்ட்ரனுக்குமே வந்து யுனைட்டியா இந்த எஜுகேஷன் அப்படின்றது வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரியா கிடைக்கணும் அப்படின்ற இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து இந்த SSA வந்து ப்ரமோட் பண்ணுது. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ் BBBP. இது வந்து நிறைய கேர்ள் சில்ட்ரன் வந்து எஜுகேஷன் கம்மியா படிக்கிறாங்க, பாய்ஸ் வந்து எஜுகேஷன் வந்து நிறைய படிக்கிறாங்க. ஸோ கேர்ள் சில்ட்ரனோட எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. இந்த ப்ரோக்ராமை ஃபர்ஸ்ட் எப்போ லான்ச் பண்றாங்கன்னா வந்து 22 January 2015 வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் மிஷன் வந்து நிபுன் பாரத் மிஷன். இதோட ஃபுல் ஃபார்ம் நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ப்ரொஃபிஷியன்சி இன் ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நியூமரசி. இதுபடி வந்து 2026 to 27 வந்து கிரேட் 3 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து பேசிக்கான ரீடிங் அண்ட் நம்பர்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும், ஃபவுண்டேஷன் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத அச்சீவ் பண்றது தான் வந்து இந்த நிபுன் பாரத்தோட எய்மா வந்து இருக்கு. 2026 to 2027 வந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே வந்து பேசிக் ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத அச்சீவ் பண்றது தான் வந்து இந்த நிபுன் பாரத் மிஷனோட எய்ம்.
நெக்ஸ்ட் வந்து இந்தியால இந்த எலிமெண்டரி எஜுகேஷன சப்போர்ட் பண்ற ஏஜென்சி என்னன்னு பார்த்தோம்னா, டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரெய்னிங் டிஐஇடி தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு பிறகு வந்து என்ஏஎஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. நேஷனல் அச்சீவ்மென்ட் சர்வே. இதுபடி வந்து எல்லா குழந்தைங்களுமே வந்து ஸ்கூலுக்கு ஒழுங்கா அட்டெண்ட் பண்றாங்களா? லேர்னிங் எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? அப்படின்றத வந்து சர்வே பண்றதுக்காண்டி இருக்கிறது தான் வந்து இந்த நேஷனல் அச்சீவ்மென்ட் சர்வே அப்படின்றது. அதுக்கு பிறகு யுஇஇ யுனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷனோட மெயின் காம்பனன்ட் என்னன்னு பார்த்தோன்னா வந்து எல்லா குழந்தைகளுக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள்ள வந்து ஸ்கூல்ஸ் இருக்கணும். அண்ட் வந்து எல்லா குழந்தைகளுமே ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். அண்ட் சேர்ந்த குழந்தைங்க வந்து ரெகுலரா ஸ்கூலுக்கு வர்றாங்களா அப்படின்றதையும் வந்து மானிட்டர் பண்ணணும். அதுதான் வந்து இந்த யுஇஇயோட மெயின் காம்பனண்டா வந்து இருக்கு. வந்து சமக்ர சிக்ஷா. இதை வந்து நேஷனல் எஜுகேஷன் மிஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதோட மெயின் எய்ம் என்னன்னா வந்து ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ல இருந்து கிளாஸ் 12 வரைக்குமே எல்லா குழந்தைகளுக்குமே ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்றது. இதை வந்து ஃபர்ஸ்ட் எப்போ லான்ச் பண்றாங்கன்னா 2018ல. இதுல வந்து என்னென்ன ப்ரோக்ராம்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ, அப்புறம் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் ஆர்எம்எஸ்ஏ, அண்ட் வந்து டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சிங்கிள் ப்ரோக்ராம் இந்த சமக்ர சிக்ஷாக்குள்ள வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதோட மெயின் எய்ம் என்னன்னா வந்து எல்லா சில்ட்ரன்ஸ்க்குமே வந்து குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கணும் அண்ட் வந்து ஈக்விட்டியை ப்ரமோட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம லேர்னிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணி வந்து எல்லா லெவல்ல உள்ளவங்களுக்குமே வந்து எஜுகேஷன் அப்படின்றது வந்து நல்லா கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து இதோட மெயின் எய்மா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP 2020. இதுபடி வந்து ட்ரெடிஷ்னலான எஜுகேஷன் சிஸ்டம் வந்து 10+2 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. 10 இயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட், தென் வந்து 11th 12th 2 இயர்ஸ் அப்படின்றது வந்து இருந்தது. பட் வந்து இந்த NEPல வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து 5+3+3+4 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதுபடி வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து மொதல் 3 இயர்ஸ் வந்து எதுக்காண்டினா வந்து ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் ஆர் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எஜுகேஷன் காண்டி. தென் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அடங்கும். நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட். அதுக்கு பிறகு உள்ள நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து 6th ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட். அதுக்கு பிறகு உள்ள நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்ல வந்து 9th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நியூவா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. இதை வந்து 4 ஸ்டேஜஸ் ஆகும் நம்ம வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ். இது வந்து ஏஜ் 3 to 8 இயர்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ். இது வந்து 8 to 11 இயர்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து மிடில் ஸ்டேஜ் 11 to 14 இயர்ஸ் வரைக்கும். தென் வந்து செகண்டரி ஸ்டேஜ். இது வந்து 14 to 18 இயர்ஸ் வரைக்கும். இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP 2020யோட ஒன் ஆஃப் த மெயின் எய்ம் வந்து அச்சீவிங் யுனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கிடைக்கணும், குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கணும். ஈவன் அவங்க வந்து சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்பாக இருந்தால் கூட அவங்களுக்குமே வந்து ஈக்குவலான குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த NEPயோட ஒன் ஆஃப் த மெயின் ஏமா வந்து இருக்கு. வந்து இதில் கொண்டு வந்த இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம் என்னன்னா வந்து கிரேட் 3, 5 and 8 அதாவது வந்து 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் அண்ட் 8th ஸ்டாண்டர்டுக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான போர்டு எக்ஸாம்ஸ் மாதிரி வைக்கணும் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. ஸ்டில் அது வந்து இன்னும் நிறைய இடத்துல வந்து நடைமுறைக்கு வரல. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஃபுல்லாவே சம்திங் ரிலேட்டட் டு யுனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் guys. அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.